இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த 4000 கண்கள், 4000 கண்கள்ங்கிறது யாருக்காவது கொடுக்க முடியுமா? முடியாது. அது மிகுதியாக இவர் சொல்லணுங்கிறதுக்காண்டி இந்த பாட்டுல சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்றார், அந்த 4 முகம் படைத்த பிரம்மாவுக்கே 8 கண்கள் தானே, சிருஷ்டி தொழிலையே தன் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பிரம்மா மற்றவர்களுக்கு எப்படி 4000 கண்கள் கொடுப்பார்? மாட்டார் அப்படின்ட்டு. இது ஒரு கவியோட சொல்லு, இதுல அழகா அவர் மிகுதியாக்கி சொல்ற. ஏன்னா பாடல்கள்ல கவிஞர்கள் இப்படிலாம் எழுதுவா. ஏற்கனவே ஒரு பாடல் நம்ம பார்த்திருக்கலாம். காண ஆயிரம் கண் வேண்டும், உன்னை காண கண்ணாயிரம் வேண்டும், முருகனை காண ஆயிரம் கண் வேண்டும், உன்னை காண கண்ணாயிரம் வேண்டும், முருகனை காண குமரனை காண கடம்பனை காண செங்கோட்டு வெற்பனை காண ஆயிரம் கண் வேண்டும். அதாவது அவரோட அழகை அள்ளி பருகுவதற்கு அத்தனை கண்கள், 2 கண்கள் எனக்கு போதாது, அத்தனை கண்கள் இருந்தாலும் உன் அழகை முழுவதுமாக என்னால் அள்ளி பருக முடியாதுன்னு கவிகள் தன்னோட கவியில மிகுதியாக்கி சொல்றா. அதுதான் அவளோட அழகு. அவளோட சொல்லோட வன்மையை எடுத்து காண்பிப்பதற்காக இதெல்லாம் கையாடப்பட்டிருக்கின்றது. இதோட கருத்துரையா நம்ம என்ன பார்க்கலாம்னா, திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் திவ்ய அழகினை முற்றிலும் கண்டு மகிழ பிரம்மாவானவன் எனக்கு பல்லாயிரம் கண்களை விதித்தான் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அருணகிரியார் சொல்வதாக இந்த பாடல் அனுபவிக்கலாம் நாம. அடுத்தது 91வது இந்த முத்தான மலரானது முருகனை வாழ்த்துதல் மிகுந்த நன்று, சால நன்று அப்படிங்கிற தலைப்பால இந்த 91வது பாடல் அந்த மாலையில் இணைக்கப்படுகின்றது. அந்த அழகை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வருமா புலவனை சேவல் கைகோளானை வானம் உய்ய பெருமாவினை செற்ற போர்வேலனை கன்னி பூகமுடல் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே. கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வருமா புலவனை சேவல் கைகோளானை வானமுய்ய பெருமாவினை செற்ற போர்வேலனை கன்னி பூகமுடல் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே. கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வருமா புலவனை சேவல் கைகோளானை வானம் உய்ய பொறுமாவினை செற்ற போர் வேலனை கன்னி பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே அப்படின்னு சொல்றார். கரும் மால் மருகன் கரிய திருமாலின் மருமகனை. திருமால் நீலமேக சியாமள வண்ணன். அப்போ அந்த கருமையும் நீலமும் கலந்த நிறம், அதனால கரிய திருமாலின். கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணி வைத்து காண்பாதம் கண்ணென்ன கண்ணே கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே. இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்றார். திருமாலை பத்தி சொல்லும் போது, கரியவனை காணாத கண்ணன்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பாதம் கண்ணன்ன கண்ணே அப்படின்னு சொல்ற. அப்போ கரும் மால் மருகன் கரிய திருமாலின் மருமகனை, செம்மான் மகளை சிவந்த மான் ஈன்றெடுத்த வள்ளி நாயகியை களவு கொண்டு வரும் ஆகுலவனை, களவு ஒழுக்கத்தால் எடுத்து வந்த, என்ன வள்ளிய களவாடி எடுத்துட்டு வந்துடுற முருக கடவுள்.
அப்ப கள ஒழுக்கத்தால் எடுத்து வந்த வேடன் வடிவம் தாங்கி போய் வள்ளி நாயகியை கவர்ந்துட்டு வந்தார். அப்படி கள ஒழுக்கத்தால் எடுத்து வந்த வேடனை சேவல் கைக்கோளனை, சேவல் கொடியினை தன் கையில் திருக்கரத்தில் தாங்கியவனை வானம் உய்ய, தேவர்கள் எல்லாம் பிழைக்க, உய்யுமாறு என்றெண்ணி பிழைக்கும்படி மாவினை செற்ற, மாமரமாக உருவெடுத்தவன். ஒரு மாவினை செற்ற அப்படின்னு சொல்றார். அப்போ வானம் உய்ய மாவினை செற்ற, மாமரமாக உருவெடுத்து நின்ற சூரபத்மாவை அழித்த போர்வேலனை, போர்வேலன், போரில் வல்ல வேல் படையுடைய முருகப்பெருமானை கன்னி பூகமுடன், கன்னி பூகம், கன்னினா இளமை இல்லையா, கன்னிங்கிறது இப்ப இளமையான பாக்கு மரங்கள், பூகமரம் பாக்கு மரங்களுடன் தரு மா மருவு செங்கோடனை, அது பாக்கு மரங்கள் மட்டுமில்ல, இளமையான பாக்கு மரங்களுடன் இதர மரங்களுடன் அழகுடன் சூழ்ந்திருக்கும் திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் கந்தவேலினை வாழ்த்துகை போற்றுதல் சால நன்று, மிகவும் நன்று அப்படின்னு சொல்றார் அருணகிரியார். இப்ப அழகா இதுல எத்தனை இது சொல்லியிருக்க. கரிய திருமாலின் மருமகனை சிவந்தமான் ஈன்றெடுத்த வள்ளி நாயகியை களவொழுக்கத்தால் எடுத்து வந்த வேடனை சேவல் கொடியினை தன் கையில் கொண்டவனை தேவர்கள் பிழைக்கும்படி மாமரமாக உருவெடுத்து நின்ற சூரபத்மாவை அழித்த போரில் வல்ல வேற்படையை உடைய முருகப்பெருமானை இளமையான பாக்கு மரங்களுடன் இதர மரங்களும் அழகுடன் சூழ்ந்திருக்கும் திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் கந்தவேளை போற்றுதல் மிகவும் நன்று அப்படின்னு சொல்றார். இதுல கருமான் செம்மான் அப்படின்லாம் சொல்றார். அப்ப கரு செம் இந்த ரெண்டுமே, கருமைக்கு ஆப்போசிட் என்னது செம். அப்போ முரண் தொகையாக இந்த வார்த்தை பிரயோகங்களை அழகாக அவரோட சொல் நயத்தால எப்படி கொண்டு வந்திருக்காரு அருணகிரியார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா மொழியினும் பொருளினும் முரணுதல் முரணே அப்படின்னு சொல்றார். இதுல கருமை நேர் ஆப்போசிட்டா உடனே செம்மை. யாப்பருங்கலத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த மான் அப்படிங்கிறது எதற்காக செய்யுளோட இதுக்காண்டி கொண்டு வந்திருக்க, சொற்பிரிதி நிலை அணின்னு சொல்லுவா. இதை ஆகுலவன், ஜீவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியவன் வேடன். இதுல இன்னும் அவரோட சொல் நயமாக நாம எதெல்லாம் பார்க்கலாம்னா, கருமான், செம்மான், ஆகுலவன், செங்கோடன், வேலன், கைக்கோளம் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த ஆறும் கூட ஒரு தொழிலை செய்பவர்களுடைய பெயரை குறிப்பதாகவும் இவர் அழகாக இதுல கொண்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். அவரோட பொருளில் படும்படி, அது மாதிரி பொருள்படும்படி சொல் நயத்தால இணைத்திருக்கின்றார். கருமான் அப்படின்னு சொன்னா கரு என்ன பண்ணக்கூடிய கருப்பட்டறை அப்படின்னு சொல்லுவா. அப்ப யாரு அது? கொல்லன். கருமான்னா கொல்லன்னு சொல்லலாம். செம்மான்னா இந்த இதெல்லாம் வச்சு தைக்கிறவா இல்லையா, நூல் கொண்டு தோல் பொருட்கள் தைக்கக்கூடியவர்கள் செம்மான்னு சொல்லுவா. ஆகுலவன் வேடனாக சொல்லலாம். செங்கோடன் அந்த மலைக்குறவன் சொல்லலாம். வேலன், வேலன்னா வெறியாடுபவன், வேலாட்டம் ஆடுறதுன்னா வெறியாட்டம் ஆடக்கூடியவன். கைக்கோளன், கைக்கோளன் யாருக்கு சொல்வா? நெய்யறவன், நெய்யறவனுக்கு கைக்கோளன்னு சொல்லுவார். அப்போ இதெல்லாம் கூட அவர் அத்தனை இது செய்கின்ற தொழில்களை செய்கின்றவராக இருக்கின்றார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்ற. ஏன்னா களவு கொண்டு, ஏன்னா அந்த காலத்துல காந்தர்வ மனம்ங்கிறதுலாம் ரொம்ப பிரசித்தமானது. அப்போ ஒரு காலத்துல ஐம்புலன் நுகர்தலின் சிறப்புடைத்தாகிய காம இன்பம், அதனால அது என்ன சொல்றாரு, களவு இன்பம் அப்படின்னு சொல்லுவார். புணர்ச்சி, பிரிவு அப்படின்ட்டுலாம் சொல்லுவார். புணர்ச்சினா களவு, பிரிவுனா கற்புன்னு சொல்லுவா. அப்போ இதனால என்ன சொல்றாருன்னா, உருவும் ஒருத்தன் என்ன பண்ணுவார்னா, உருவும் திருவும் பருவமும் குலனும் குணமும் அன்பும் இதனால தம்முள்ள ஒப்புமை உடையவராக தலைமகனும் அந்த காலத்துல என்ன பண்ணுவானா, பால் வகையால எதிர்பட்டு புணர்ப்பது அப்படிங்கிற பேர்னால அதுல களவுங்கிற வார்த்தை அந்த காலத்துல அது சொல்லுவா. களவாடுதல் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா காந்தர்வம்னு சொல்லப்படுகிறது. இந்த களவு மனம்ங்கிறது தான் காந்தர்வம்னு அந்த காலத்துல
அரசர்கள்லாம் காந்தர்வ மனம் புரிஞ்சுப்பா. இந்த காந்தர்வ மனம் செய்துக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப இதா இருந்தது. இப்ப வள்ளியை திருட்டுத்தனமாக அபகரித்து களவு செய்து மணந்து கொண்டவர் அப்படின்னு சொல்றதுனால களவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தரு மானா பெரியன்னு அர்த்தம். பெரிய மரங்கள் சூழ்ந்தது. தரு கற்பகத்துக்கு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட இதால சால அப்படின்னு சொல்ற. சால நன்று அப்படின்னா மிகவும் நன்று அப்படின்னு மிகுதி பொருளை குறிப்பதாக வார்த்தை பிரயோகங்கள். இதோட கருத்துரையா முருகனை எப்பொழுதும் துதித்தல் பாதுகாவலை உடையது. அதுல கொஞ்சம் கூட அதுல பிறழ்வாது, எப்பொழுதும் பாதுகாவலை உடையது. முருகனை துதித்தால் நமக்கு அது ஒரு அரணாக இருக்கும் அப்படின்னு சொல்ற. 92வது பாடல அவரோட திருவடி, ஞான திருவடி, உன்னுடைய திருவடி கிடைச்சால் எனக்கு ஞானம் வந்துடுங்கிற. உன்னுடைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட திருவடியை எனக்கு கொடுத்து அருள்வாய் அப்படின்னு அருணகிரியா நமக்காக முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறார். தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டியிருக்கும் சுத்த ஞானனரா தண்டயம் புண்டரீகம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மண்டி மிண்ட கண்டூர் உண்டண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே. தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டி இருக்கும் சுத்த ஞான நரா தண்டயம் புண்டரீகம் தருவாய் சண்ட தண்ட விஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டு அண்டங்கொண்டு மண்டி மிண்ட கண்டு அண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே. கண்டு உருண்டு அண்டர் விண்டோடாமல், கண்டு உருண்டு, எப்படி அதை உருண்டு அப்படியே விட்டுட்டு ஓடிடாமங்கிறார். கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே. தொண்டர் கண்டு, தொண்டர்கள், உன் தொண்டர் கண்டு உனது அடியவர்கள், அத சொல்ற. தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞான நரா தண்டை அம்பொண்டரீகம் தருவாய் சண்ட தண்டம் வெஞ்சூர் மண்டலம் கொண்டு மண் தலம் கொண்டு பண்டு அண்டம் கொண்டு மண்டி மிண்ட கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே. தொண்டர் கண்டு அப்படின்னு சொல்லியிருக்க. இதுல எப்படி எடுத்துக்கலாம்? முதல்ல சண்டம் தண்டம் வெஞ்சூர். சண்டம், சண்டமாருதம் சொல்லுவா, வேகமான காற்று போல. அப்படி வேகம் பொருந்திய தண்டாயுதத்தை உடைய வெம்சூர். யாரு? கொடிய சூரபத்மன். வெம்சூர் கொடிய சூரபத்மனானவன் மண் தலம் கொண்டு பூமி முழுமையும் தன் வசமாக்கிக் கொண்டு பண்டு முன்னர் அண்டம் கொண்டு வானவர் உலகையும், இந்த பூமியை மட்டுமல்ல தேவேந்திர லோகம் வானவர் உலகத்தையும் கவர்ந்து மண்டி மிண்ட மிகவும் நெருக்கி அந்த வருதலை பார்த்து உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் பயந்து உருண்டு வானவர்கள் அவர்களுடைய உலகத்தை விட்டு ஓடிவிடாமல் வேல் தொட்ட காவலனே, வேல் படையை சூரன் மீது விடுத்த இறைவனே. எப்படி சொல்ற? வேகம் பொருந்திய தண்டாயுதத்தை உடைய கொடிய சூர பத்மனானவன் பூமி முழுவதையும் தன்வசமாக்கிக் கொண்டு முன்னர் வானவர் உலகத்தையும் கவர்ந்து மிகவும் நெருக்கி வருதலை பார்த்து பயந்து உருண்டு வானவர்கள் தன்னுடைய உலகமான அமராவதியை விட்டு ஓடிவிடாமல் வேல் படையை சூரன் மீது விடுத்த இறைவனே. தொண்டர் கண்டு, யாரு? தொண்டர்கள், உனது அடியவர்கள் உன் தரிசனத்தை கண்டு அண்டி உன்னை நெருங்கி மொண்டு உண்டு முகந்து, உன்னை நெருங்கி முகந்து அருந்தி இருக்கும்படியான சுத்த ஞானம் நரா, தூய ஞானம் அப்படிங்கிற தேனாகிய நறுந்தேன் சொல்லுவா. நரா அப்படின்னா தேன். அந்த தூய ஞானம் எனும் தேனாகிய தண்டை அம்புண்டரீகம் தருவாய். உன்னுடைய
அழகிய திருவடிகள், தண்டை என்னும் அழகிய காலணி அணிந்து நிற்கின்ற உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடியை எனக்கு கொடுத்து அருள்வாயாக. தண்டை புண்டரீகம் தருவாய். எப்படி சொல்ற? வேகம் பொருந்திய தண்டாயுதத்தை உடைய கொடிய சூரபதுமனானவன் பூமி மட்டுமில்ல அதை முழுவதையும் தன்வசமாக்கிக் கொண்டு, அது மட்டுமில்லாமல் முன்னர் வானவர் உலகையும் கவர்ந்து மிகவும் நெருக்கி வருதலை பார்த்து பயந்து கொண்டு இந்த வானவர்கள் தன்னுடைய உலகத்தினை விட்டு ஓடிவிடாமல் வேல்படையை சூரன் மீது விடுத்த இறைவனே, உனது அடியவர் உன் தரிசனம் கண்டு நெருங்கி உன்னுடைய அந்த அழகினை, உன்னுடைய அருள் அமுதினை நெருங்கி முகந்து அருந்தி இருக்கும்படியான தூய ஞானம் என்னும் தேனாகிய தண்டை என்னும் அழகிய காலணி அணிந்து இருக்கின்ற தாமரை மலர் போன்ற உன்னுடைய திருவடியை எனக்கு தந்தருள்வாயப்பா முருகா அப்படின்னு வேண்டிக்கிறார். அருணகிரியார் உள்ளம் உருகி அப்படி உள்ளம் உருகுதையா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆவல் பெருகுதையா, அப்பேற்பட்ட அந்த ஆவல்னால உன்னுடைய திருவடியை அள்ளி அணைத்திட எனக்கு ஆவல் பெருகுதையா, அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடியை எனக்கு தந்து அருள்வாயப்பா அப்படின்னு சொல்ற. ஏன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய திருவடி, அதனால இதற்கு பெயர் புண்டரீகம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா புண்டரீகம்னா தாமரை, தாமரை போன்று இருத்தல, அது பாதத்திற்கு உரியதாக சொல்லுகின்றார். ஓமாகு பெயர் அப்படின்னு சொல்லப்படுவது ஞானம், அந்த இன்பத்தை கொடுப்பதுனால தேன் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட சுத்தமான தேன் அந்த கருதிய இன்பம் அளிக்கும். சுத்தமான தேனை பருகும் போது நம்மளுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் இல்லையா, அப்படியே ஒரு இது கிடைக்கும். அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடியதுனால சுத்த நரா அப்படின்னு சொல்ற, ஞான நரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஏன்னா விபரீத ஞானம் இல்லாத மெய்ஞானத்தை சுத்த அப்படின்னு சொல்ற. ஏன்னா அது பருக பருக தெவிட்டாத தன்மையை கொண்டது. தொண்டர்கள் கடவுளுடைய ஏனைய பாகங்கள் அவயங்களை விட திருவடியையே எப்பொழுதும் அன்போட பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதனால தான் உண்டிருக்கும் அப்படின்னு சொல்றார் அவர் அதனால தேனை உண்டிருக்கும் எல்லையற்ற ஆசை பெருக்கு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞான நரா அப்படின்னு சொல்றாரு. இதை அப்பேற்பட்ட புண்டரீகம் அப்படின்னு சொல்றார். இதுல அண்டம் அப்படி தண்டத்திற்கு சொல்றாரு. அந்த இது என்ன சொல்றாருன்னா, ஓசை இன்பம், செய்யுள்ளோட ஓசை இன்பத்தை மிகுதியாக்குவதாக சொற்றொடர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய கருத்துரையா நம்ம என்ன பார்க்கலாம்னா, முருகப்பெருமானே, இறைவனே, உன்னுடைய அடியவர்கள் உன்னை நெருங்கி முகந்து இடைவிடாது பருகிக்கொண்டே இருக்கும் தூய மெய்ஞான தேனாகிய அழகிய திருவடிகளை அடியேனுக்கும் தந்தருள்வாயாக அப்படின்னு அருணகிரியார் நமக்காக வேண்டிக்கிறார். ஏன்னா அவருக்கு குருவாக அவரை ஆட்கொண்டு விட்டார். மலையிலிருந்து விழும்போது நமக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். நாம அதை உணர்ந்து முருகனுடைய திருவடியை எனக்கும் தந்தருள்வாயப்பா, உன்னுடைய சுத்தமான அந்த ஞான திருவடியை இன்பத்தை கொடுக்கக்கூடிய தேன் போன்றது அப்பேற்பட்ட புண்டரீகம், அந்த தாமரை போன்ற திருவடிகளை எங்களுக்கும் தந்து அருள்வாயாக, என்னை ஆட்கொள்வாயாகன்னு முருகப்பெருமான்ட்ட நாமளும் வேண்டிக்கலாம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்.